யோபுவின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஒரு மனுஷன் விவேகியாயிருந்து தனக்குத்தான் பிரயோஜனமாயிருக்கிறதினால் தேவனுக்கு பிரயோஜனமாயிருப்பானோ. இங்கே அப்பொழுது தேவானியன் எலிபாஸ் பிரதிபலமாக ஒரு மனுஷன் விவேகியாயிருந்து தனக்குத்தான் பிரயோஜனமாய் இருக்கிறதினால் தேவனுக்கு பிரயோஜனமாய் இருப்பானோ என்று சொல்லி ஒரு கேள்வியை எழுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நமக்கு இந்த காலை வேளையில தேவனாகிய கர்த்தர் நாம் ஆராய்ந்து தியானிக்கும்படி நமக்கு கொடுத்திருக்கிற காரியம் பிரயோஜனமாய் இருங்கள். நாம் இன்னைக்கு அநேக காரியங்களில பிரயோஜனமற்றவர்களாக வாடுகிறதை நம்மால் உணர முடிகிறது. எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அதில் ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்கும். யூஸ், சரியான வார்த்தை என்று சொன்னால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம செய்கிற காரியத்தில் ஏதாவது ஒரு பயன் இருக்க வேண்டும். பயனற்றவர்களாக வாழ்வதை காட்டிலும் பயனுள்ளவர்களாக இருக்க வேண்டும். வீட்டில் ஒரு பொருள் வாங்கணும்னா நல்ல அறிவுள்ளவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அது எப்படி நமக்கு பயன்படும் என்பதை குறித்து ஆராய்ந்து அந்த பொருளை வாங்குவார்கள். நமக்கே கொஞ்சம் இடம்தான் இருக்கு அப்படின்னா அதுக்கு தகுந்தாற் போல ஒரு கட்டில் வாங்கி போட்டால் தான் நம்மளால இருக்க முடியும். அந்த சின்ன இடத்துல பெரிய சைஸ் உள்ளே போக முடியாத அளவுக்கு ஒரு கட்டில் வாங்கி போட்டு ஒரு கட்டில் ரூமுக்குள்ள கொண்டு போகிறதுக்கே ஒரு பெரிய பட்டாளத்தை கூட்டிகிட்டு போகிற மாதிரி முட்டாள்தனமான செயல்பாடுகளை நம்ம செய்ய முடியாது. அப்போ பிரயோஜனமானதை செய்ய வேண்டும். யூஸ்ஃபுல்லான காரியத்தை செய்ய வேண்டும். பிரயோஜனமானவைகள் மட்டும்தான் ஒரு இடத்துல வைத்துக் கொள்ள முடியும். இன்னைக்கு நாம் நம்மளுடைய வாழ்க்கையில 3 காரியங்களை குறித்து பார்க்க வேண்டும். ஒன்று, நாம் நமக்கு பிரயோஜனமாக இருக்கிறோமா, நாம் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறோமா, நாம் தேவனுக்கு பிரயோஜனமாக இருக்கிறோமா. இந்த 3 காரியங்களும் ஒரு மனிதனுக்கு தேவையான ஒன்று. சில தனக்குத்தானே கூட பிரயோஜனம் இல்லாமல் வாழ்கிறவர்கள் உண்டு. அவங்களுக்கே பார்த்தீங்கன்னா தன்னுடைய சொந்த வயிற்றுக்கு சம்பாதிச்சு சாப்பிடணும், வேற யாராவது ஏதாவது காரியத்தை செஞ்சால் பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி இருப்பார். இயலாமை அது வேற காரியம். தன்னுடைய வாழ்க்கையில இயலும் நாட்களிலேயே தன்னால் நடக்க முடியும், வேலை செய்ய முடியும், சுறுசுறுப்பாக செயல்பட முடியும், நம்மளால் போய் படிக்க முடியும், இந்த காரியத்தெல்லாம் செய்ய முடியும். செய்கிற நாட்களில தனக்கு தானே பிரயோஜனத்தை உண்டு பண்ணி கொள்ளாமல் தன்னை அழைக்கிற அந்த காலத்தில் வாழ்க்கை போகும். இப்போ நீ கஞ்சா குடிக்கிறிய, சாராயத்தை குடிக்கிறிய, உனக்கு ஏதாவது பிரயோஜனம் உண்டா? இல்லை. அப்புறம் ஏன் செய்கிற? உன்னை கெடுத்துக் கொள்ளுகிற காரியத்தை ஏன் செய்கிற? தனக்கே தான் பிரயோஜனம் இல்லாமல் வாழுகிற ஜனங்கள், தன்னுடைய சொந்த குடும்பத்திற்கு பிரயோஜனம் இல்லாமல் வாழுகிற ஜனங்கள். ஆனா இங்க என்ன சொல்றான்? மனுஷன் விவேகியாக இருந்து தனக்குத்தான் பிரயோஜனமாக இருக்கிறதுனால். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப், நீங்க பிரயோஜனம் உள்ள ஒரு மனுஷனாக இருக்கணும்னா முதல்ல விவேகியாக இருக்க வேண்டும். கொஞ்சமாவது மண்டையில அறிவு இருக்கணும். அறிவு இருந்தால்தான் நம்ம பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்க முடியும். ஒரு மனுஷன் சோம்பேறியாக இருந்தாலும் அவன் பிரயோஜனப்பட மாட்டான். நீங்க பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லும் போது என்ன இருக்கும்? வீட்டில் நம்ம பார்ப்போம், எந்த பொருள் யூஸ் இல்லையோ அதை தூக்கி எடைக்கு போடுவோம், பழசு எடுக்க வரவங்களுக்கு போடுவோம். ஆனால் இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ காசு கொடுத்து வாங்கணுமே, இவ்வளோ ஆசையாக வாங்கணுமே, வாங்கின உண்மைதான், அது யூஸ் ஆச்சு. இப்போ யூஸ் ஆகலைன்னா அது என்ன இருக்கும்? அது வேஸ்ட்டு, அது வேஸ்டேஜுக்கு போயிடும், வீணான பொருளாக மாறிடும். இன்னைக்கு உண்மையும் அப்படிதான். ஒரு திட்டத்தோட தேவன் உருவாக்கினார். உன்னையும் பெற்றோர் ஒரு காரணத்தோடு உன்னை படிக்க வைத்தார்கள், உன்னை வளர்த்தினார்கள், அல்லது உனக்கு உணவிட்டார்கள், கடைசி வரைக்கும் சாப்பாடு போடுறாங்க. இப்போ பிரயோஜனம் இல்லையே. அது அதனுடைய யூஸ் இருக்கணும். நம்மளுடைய சொந்த தனிப்பட்ட வாழ்க்கை பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அது எப்படிப்பட்ட பிரயோஜனங்களை கொடுக்கிறதாக இருக்க முடியும்? சில வசனங்களை வாசிக்கலாம். அதே யோபுவின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. பிரயோஜனம் இல்லாத வார்த்தைகளாலும் உபயோகமில்லாத வசனங்களாலும் தர்க்கிக்கலாமோ. இன்னைக்கு நிறைய நேரங்களில் நாம் எப்படி பிரயோஜனமற்றவர்களாக இருக்கிறோம் என்றால், முதலாவது வசனம் சொல்லுது, நம்முடைய வார்த்தைகளினாலே நிறைய பேசிட்டே இருப்போம், ஒரு பிரயோஜனம் இருக்காது. பேச்சு எந்த மனுஷனுடைய வாழ்க்கையில சுருக்கமாக இருக்கிறதோ அவர்கள் அதிகமாக பிரயோஜனப்படுவார்கள். மணிக்கணக்காக உட்கார இடம் கிடைச்சிச்சுன்னா உட்காந்து வட 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 வடன்னு பேசிட்டே இருப்போம். நீ பேசுனிய அந்த பேச்சுக்கு யூஸ் இருக்கான்னு திரும்ப செக் பண்ணி பார்க்கணும். நீங்கள் அந்த செஞ்சதுனால ஏதாவது பயன் இருக்கிறதான்னு பார்க்கணும். ஒரு சிறுவருக்கு சுண்ணாம்பு அடித்தா கூட அதை கொஞ்ச நேரம் கழிச்சு பார்ப்பாங்க, ஏதாவது வித்தியாசமாக பிரைட்டாக தெரியலன்னா. அது மோசமான கலராக இருந்தாலும் வேற கலர் அடிச்சு
நீங்க படிக்கிறீங்க, உங்களுடைய பாடத்தை படித்து முடிச்சு பரீட்சை எழுதினா மார்க் வரணும். அப்படி இல்லைன்னா நீ மாடு மேய்க்க போயிடணும். நான் படிச்சேன்னு சொல்லக்கூடாது. ரிசல்ட் ஓரியன்டா இருக்கும். இன்னைக்கு வசனம் சொல்லுகிறது, மிகுதியான பேச்சினால உங்களுடைய பேச்சு அர்த்தமற்றதாக இருக்கிறதுனால அது உனக்கு பிரயோஜனப்படாது என்று வசனம் சொல்லுகிறது. பிரயோஜனம் இல்லாத வார்த்தைகளாலும் உபயோகம் இல்லாத வசனங்களாலும் தப்பிக்கலாமோ. நிறைய பேர் கூட பார்த்தீங்கன்னா பேசி யூஸே இருக்காது. அப்புறம் ஒரு ஃபைனல் டைம் வந்து முடிவு பண்ணிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட பேசுறதே வித்தியாசமா இருக்கும். ஆமாம், நீங்கள் சொல்றது கரெக்டு. சிலருக்கு சொல்லுவாங்க, இந்த மாதிரி பண்ணாதீங்க, இது தவறு, இது வேஸ்ட்டு, இந்த காரியத்தை இப்படி செய்யாதீங்க, இது உங்களுக்கு நல்லது இல்லை, இந்த காரியத்தினால இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறது, உன் பிள்ளைகளை இப்படி வளர்க்காதீங்க, இப்படி வளர்க்கறதுனால அந்த பிற்காலம் இப்படி இருக்கும், இப்படி செய்தால் அவருடைய சூழ்நிலை இப்படி போயிடும், இவ்வளவுதான் இவங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கணும், இந்த காரியத்தில் இப்படிதான் இவர்களை நடக்கணும் சொல்லி பார்க்கலாம். கேட்கலைன்னா நம்ம தெரியுமா ஸ்டாப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் அப்படியா சந்தோஷம், அப்படியா நல்லது, அப்படி செய்யறாங்க, ரொம்ப சந்தோஷம், அவ்வளோ. ஏன்னா வசனம் அதுதான் அவனுக்கு கற்றுக் கொடுக்குறது. நீங்க பிரயோஜனமற்ற வார்த்தைகளினாலும் அந்த தர்க்கிப்புகளினாலும் ஒரு பிரயோஜனம் கிடையாது. தர்க்கம் பண்ணி சிலர் பார்த்தீங்கன்னா கூப்பிட்டுருவாங்க, நீங்க பேசுங்க கொஞ்சம், அப்பதான் சரியா வரணும். நம்ம தனிதான் போகுது, வேடிக்கை பார்க்குறீங்க, அவங்க வாட்டுக்கு வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க, நீங்க வாட்டுக்கு பேசிட்டே இருக்க வேண்டும். சில ரெண்டுலாம் ஆரம்பிக்கும் போது அப்படிதான் இருக்கும். சும்மா சாதாரண ஒரு வார்த்தை, இந்த மாதிரி ஒரு பிரச்சனைங்க அப்படின்னு நம்மளும் ஆரம்பிச்சுக்குவோம். நம்ம வாட்டுக்கு மணிக்கணக்காக 3 மணி நேரம் 4 மணி நேரம் பேசி தொண்டை தண்ணி போய் நம்மளுடைய எனர்ஜி எல்லாம் வேஸ்ட் ஆகும். அது அப்படியே எப்படி அந்த ஸ்டார்ட் பண்ண பொசிஷன்ல இருந்தாங்களோ அப்படியே இருப்பாங்க. கடைசி திரும்பவும் அதை செய்வார்கள். நீங்க யோகோட அழகா வாசிக்கிறோம், பிரயோஜனம் இல்லாத வார்த்தைகளாலும் உபயோகம் இல்லாத வசனங்களாலும் தர்க்கிக்கலாமோ. யூஸ்லெஸ், பிரயோஜனமற்றது. இங்க வேத வசனம் செய்ய முடியாத வேலையை உன் வார்த்தை செய்ய முடியாது. வேத வார்த்தைகள் செய்ய முடியாத காரியத்தை உன்னுடைய வார்த்தை செய்ய முடியாது. வேணா உன் வாழ்க்கை செய்யலாம். இங்க வேதம் அதுதான் சொல்லுகிறது, தனக்கு தானே பிரயோஜனமற்ற காரியத்தை செய்கிறவர்களாக இருக்காதீர்கள். யோபு 33ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவன் மனுஷனை நோக்கி பார்த்து, நான் பாவம் செய்து செம்மையானதை புரட்டினேன், அது எனக்கு பிரயோஜனமாய் இருக்கவில்லை. அவன் மனுஷனை நோக்கி பார்த்து, நான் பாவம் செய்து செம்மையானதை புரட்டினேன், அது எனக்கு பிரயோஜனமாய் இருக்கவில்லை. எனக்கு அநேக நேரங்களில் நாம் செய்கிற காரியங்கள் அது நமக்கு பிரயோஜனமாய் இருக்கும்னு நினைச்சுதான் செய்யறோம். ஆனால் அது பிரயோஜனமாய் இருக்கவில்லை. அவன் சொல்றான், மனுஷரை நோக்கி பார்த்து நான் பாவம் செய்து செம்மையானதை புரட்டினேன். கஷ்டப்பட்டு வேலை செய்யறதுக்கு எனக்கு நோக்காடா இருக்கு, அதனால நான் ஷேர் மார்க்கெட்ல பணத்தை போட்டேன், இல்லை நான் சூதாட்டத்துல பணத்தை போட்டேன், இல்லைன்னா நான் வேற ஏதாவது ஒரு காரியத்துல இன்வெஸ்ட் பண்ணினேன். கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுதான் நீ சம்பாதிக்கணும்னு சொல்லி வேதம் சொல்லுது, ஆண்டவர் சொல்றாரு. நீ வேற காரியத்துல நீ எதை செய்தாலும் அது உனக்கு பிரயோஜனமா இருக்காது. கந்துவட்டிக்கு பணத்தை கொடுத்தேன், சூதாட்டம் பண்ணினேன், அதுக்கெல்லாம் புதுசா வித்தியாசமான பேர் தான். அந்த காரியத்துல ஷேர் மார்க்கெட்ல போட்டேன், அல்லது இந்த காரியத்துல கொண்டு போய் நான் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணேன், அது எனக்கு நாசமா போயிடுச்சு. காரணம் என்ன? அது உனக்கு பிரயோஜனமா இருக்காது. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் தேவனுக்கு பிரியமானதை அல்லாமல் மனுஷரை நோக்கி பார்த்து நான் பாவம் செய்து செம்மையானதை புரட்டினேன். மனுஷனை பார்த்தேன், ஐயோ அவெல்லாம் ரொம்ப பசுமையா இருக்கிறானே, அவெல்லாம் ரொம்ப சிறப்பாக சம்பாதிக்கிறானே, இந்த காரியத்தில் அவனுக்கெல்லாம் பாரு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பணம் வருது. மனுஷனை பார்த்தேன், அதே சமயம் என்ன செய்தேன்? நான் பாவம் செய்தேன். என்ன பாவம் செஞ்சேன்? நான் ஏமாத்துல திருடலை, சோம்பேறியா இருக்கேன். அது அதோட பெரிய பாவம். மண்வெட்டி எடுத்து கொத்தி வேலை செஞ்சு ஒரு சொட்டு வேலை செஞ்சு ரத்தம் செஞ்சு சம்பாதி, தேவன் அதை ஆசீர்வதிப்பார். மாறாக இருந்த இடத்துல உட்கார்ந்து சோம்பேறியை போல சூதாட்டத்துல நேரத்தை செலவு செய்தால் அது பாவம். அது எனக்கு பிரயோஜனமாக இருக்கவில்லை. நஷ்டத்தை கொடுக்கும். உனக்கு அநேக காரியங்களிலே கஷ்டத்தை கொடுக்கும். பாவம் செய்து ஒரு மனுஷன் பிரயோஜனப்பட முடியாது. அவனுக்கு அது ஒரு காலம் பிரயோஜனமாக இருக்காது. இன்னைக்கு எல்லா காரியத்திலும் நமக்கு வேதம் கற்றுக் கொடுக்கும். நீ எப்படி வாழணும், நீ எப்படி சம்பாதிக்கணும், நீ எப்படி பேசணும், நீ எப்படி இருக்கணும், எப்படி நடக்கணும், எப்படி உடுக்கணும், எப்படி உண்ணணும், எப்படி மறிக்கணும் என்பதை வரைக்கும் வேதம் சொல்லிக் கொடுக்கும் போது முட்டாளை போல மனுஷனை பார்க்காதீங்க. அது உனக்கு பிரயோஜனமாக இருக்காது. மற்றவர்களுடைய காரியம் உனக்கு ஒருபோதும் செட் ஆகாது. ஒருத்தனுக்கு நல்ல புஷ்டியா இருக்கான்னு சொல்லிட்டு அவனுடைய ரத்தத்தை எடுத்து நீ ஏற்றிக்க முடியாது. அது வேற குரூப், உன்னுடைய குரூப் வேற. அவன் ரொம்ப அன்பா இருக்கிற எனக்காக பிளட் டொனேட் பண்ணான், வாங்கி ஏற்றிக்க முடியாது. உன்னை பகைக்கிற பகையாளியாக இருந்தாலும் கூட அவனுடைய குரூப் உனக்கு மேட்ச் ஆனாதான் அது உன்னுடைய சரீரத்தில் ஏற்றும். அதே போலதான் பூமியில மனுஷனை பார்க்காதீங்க, அவனுடைய காரியங்களை பார்க்காதீங்க, பாவம் செய்யாதீர்கள், அது உங்களை
இருக்காது. சுய பிரயோஜனத்திற்கு தடையாக இருக்கிறவைகளை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். தனிப்பட்ட தன்னுடைய சொந்த வாழ்க்கைக்கு இன்னைக்கு நம்ம நிறைய பேர் பிரயோஜனமற்றவர்களாக இருக்கோம். இதெல்லாம் வாழ்க்கையில என்ன பிரயோஜனம்? நிறைய பேர் சொல்றதை கேட்கிறோம். நம்மை பார்த்து அப்படி ஒரு வார்த்தை சொல்லும்படி வாழ்ந்தாரு, நீ இருந்ததில் என்ன பிரயோஜனம்? உன்னை வச்சு என்ன பிரயோஜனம்? உன்னை வச்சு என்ன யூஸ்? என்ன பிரயோஜனம்? நாம் இன்னைக்கு வேதம் சொல்லுகிறது, நாம் பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதே சமயம் தொடர்ந்து வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். சகல பிரயாசத்தினாலும் பிரயோஜனம் உண்டு, உதடுகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம் தரும். பேச்சு, வெறும் பேச்சு ஒன்றுக்கும் யூஸ் ஆகாது. அழகாய் ஞானி சொல்லுகிறான். இங்கே வசனத்தை திரும்ப வாசிக்கலாம். சகல பிரயாசத்தினாலும் பிரயோஜனம் உண்டு, உதடுகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம் தரும். வறுமை மாத்திரம் தரும். வெட்டி பேச்சு. நம்மள நிறைய பேர் அப்படிப்பட்ட சூழல்ல விரும்புகிறவர்களாக இருக்கிறோம். இங்க வசனம் சொல்லுது, சகல விதமான பிரயாசமும் அதனுடைய பலத்தை கொடுக்கிறதாக இருக்கும். நீங்க எந்த விதமாக நீங்கள் பிரயாசப்பட்டாலும் அதனுடைய பலன் உண்டு. சகல பிரயாசத்திலும் பிரயோஜனம் உண்டு, உதடுகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம் தரும். நம்ம என்ன ஒரு சின்ன காரியத்தை செஞ்சாலும் சரி, ஒரு சின்ன வேலையை செஞ்சாலும் சரி, அதனுடைய பலன் இங்க வராத மாதிரி தெரியலாம். நான் ஒரு வேலை செஞ்சேன், ஒரு பிரயாசப்பட்டேன், முயற்சி செஞ்சேன், ஆனா ஆண்டவர் அதனுடைய பிரயாசத்துக்கான பலனை கொடுப்பார். ஒரு மனுஷன் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில உனக்கு சம்பளம் 2 இடத்துல இருந்து வரும். ஒன்று நீ வேலை செய்கிற இங்க இந்த பூமியில உனக்கு சம்பளம் கொடுக்குற முதலாளியின் இடத்துல இருந்து வரும். அது ரொம்ப கொஞ்சமா கூட இருக்கலாம், சில நேரங்களில் ஏமாத்திட்டு கூட போயிடும். ஆனா பரலோகத்தின் தேவனிடத்திலிருந்து வருகிற பலன் அதுல குறைவே இருக்காது. இங்க எவ்வளவு நீ நஷ்டப்படுகிறதே அதை அந்த பலமடங்காக மல்டிப்ளை பண்ணி உனக்கு கொடுத்துருவார். ஆனா தெண்ட சோம்பேறி இருக்காங்க, அவனுக்கு இங்கேயும் ஒண்ணு கிடைக்காது, அங்கேயும் ஒண்ணு கிடைக்காது, நஷ்டம் தான் உண்டாகும். வெறும் பேச்சு தான். அதனால நீதிமொழிகள்ல அழகாய் சொல்லுகிறான், நீங்கள் சகல பிரயாசத்திற்கும் அங்கே பலன் உண்டு, சகல பிரயாசத்திலும் பிரயோஜனம் உண்டு, உதவிகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம் தரும். வெறும் பேச்சு வாழ்க்கிற வறுமையை தான் வரும். சிலர் பார்த்தீங்கன்னா வேலைக்கு கிளம்பிடுவோம், நாளைக்கு வாங்க இந்த வேலை இருக்கிறத செஞ்சிடணும். சிலர் வேலை செய்ய வர வேலையை பார்த்தாலே சந்தோஷமா இருக்கும். ஓடி வந்து டக்கு போட்டு நம்ம சொல்றதுக்கு முன்னாடி வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சிலர் இப்படி சொன்னோன்னா அப்படியே பார்ப்பான், அந்த வேலையை கீழே மேலே வரைக்கும் பார்த்துட்டு, இது இப்படியா அது அப்படியா, நாளை காலையில் வரேன் வந்து பார்த்துறேன், ஆளை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு அப்பவே தெரிஞ்சது. இது வெறும் பேச்சு தான், இது சோம்பேறியின் பேச்சு. அது வறுமையில் தான் இருக்கும். தலை தேங்கிற என்ன கூட இல்லாமல் சுற்றிட்டாரு கடைசி வரைக்கும். இன்னைக்கு வேதம் சொல்லுது அப்படி இருக்காதீங்க. எந்த வேலையாக இருந்தாலும் அப்போ உடனே செய்யணும். நீ என்ன செய்தாலும் உன்னுடைய வேலையை நமக்கு தான் உனக்கு மரியாதை. வீட்டிலே வேலை செய்ய மாட்டோம், வீட்டிலே போட்டதாங்கள கிடக்கும். ஐயோ ரொம்ப டயர்டாக இருக்கும், நல்லாக படுத்துருக்கும், நாளுக்குள்ள ஒரு மாதிரியாக படுத்துருக்கும், நம்ம வித்தியாசமாக படுத்து அப்படியே தூங்கும். உன் வீடும் அப்படி தான் இருக்கும், உன்னுடைய வாழ்க்கையும் அப்படி தான் இருக்கும், உன்னுடைய காரியங்கள் எல்லாமே அப்படி வேதனையாக தான் இருக்கும். வசனம் சொல்லுது, சகல விதமான பிரயாசத்திற்கும் அதற்கு பிரயோஜனம். நீ எடுக்கிற எந்த முயற்சியாக இருந்தாலும் இங்கே நஷ்டமா தெரியலாம். பெரிய பெரிய சாதனைகளை படைத்த அந்த அறிஞர்கள் சொல்லுகிறதுக்காக யாரும் எடுக்க சக்சஸ் ஆகிருக்காங்க. நீங்க ஒவ்வொரு காரியத்தையும் கண்டுபிடிப்பதற்கு முன்பதாக நிறைய தோல்விகள், நிறைய விமர்சனங்கள், நிறைய ஏளனமான பேச்சுகள், நிறைய நஷ்டங்கள், இதெல்லாம் தாண்டி தான் கடைசியில் ஜெயிக்கும் போது அதிகம் பாராட்டினாங்க. காரணம் என்ன? சகல பிரயாசங்களுக்கும் அதில் ஒரு பிரயோஜனம் உண்டு என்று வசனம் சொல்லுகிறது. நம்மளுடைய சொந்த வாழ்க்கை பிரயோஜனமாக இருக்க வேண்டுமானால் பிரயாசப்படுகிறவர்களாக இருங்கள். உங்களுடைய சொந்த வாழ்க்கை பிரயோஜனமாக இருக்க வேண்டுமானால் குறைவாக பேசுகிறவர்களாக இருங்கள். உங்கள் சொந்த வாழ்க்கை பிரயோஜனமாக இருக்க வேண்டுமானால் மனிதர்களை பார்க்கிறதை விட்டுவிடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. மேலும் என்ன சொல்லுகிறது? பிரசங்கியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். திரும்ப வாசிக்கலாம். பொருள் பெருகினால் அதை தின்கிறவர்களும் பெருகிறார்கள், அதை உடையவர்கள் தங்கள் கண்களினால் அதை காண்பதை அன்றி அவர்களுக்கு பிரயோஜனம் என்ன? நம்ம நினைக்கிறோம் நிறைய பொருள் பெருகினால் அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று. வசனம் சொல்லுகிறது, பொருள் பெருகினால் அதை தின்கிறவர்களும் பெருகுவார்கள். அதை காண்கிறது மட்டும்தான் உனக்கு இருக்குமே தவிர உனக்கு அதில் பிரயோஜனம் ஒன்றும் இருக்க போகிறது. ஏன்? ரொம்ப சிம்பிள். நீங்கள் இன்னைக்கு ஒரு நாளைக்கு 1 கிலோ அரிசி சாப்பிட்டு இருக்கீங்க, நாளைக்கு உங்களுக்கு 1 லட்சத்துக்கு பதிலாக 1 கோடி ரூபா உங்கள் வாழ்க்கையில் கிடைச்சிருக்கு. 1 கோடி ரூபா வந்துருச்சுங்கிறதுக்காக 10 கிலோ அரிசி சாப்பிட முடியாது. இன்னைக்கு எப்படியாவது கஷ்டப்பட்டு போராடி சாப்பிட்டு இருக்க நீ விரும்பினது இதைவே தான் அவங்க செய்ய போற. இன்னைக்கு ஒரு கட்டில படுக்கிற, நாளைக்கு
பொருள் பெருகிச்சுக்கிறதுக்காக ஒரு 20 கட்டில் போட்டு 20 நிமிஷம் ஒவ்வொரு கட்டிலே படுத்தியா அப்போ நீ தூக்கம் இல்லாமல் சுற்றிட்டு அலையிறேன். பொருள் பெருகுகிறதுனால இங்கே ஒன்றும் பெருக போகிறது கிடையாது. மக்கள் அதை திங்கிறவர்கள் பெருகுவார்கள், ஆனால் அதை பார்க்கிறவனுக்கு அதில் பிரயோஜனம் ஒன்று இல்லை. இன்னைக்கு பார்ப்பது எல்லாமே வேற ஒன்றும் நமக்கு இருக்க போகிறது கிடையாது. நம்முடைய ஆசைகள் பெருசாக இருக்கலாம், அது இது ஒரு பிரயோஜனம் கிடையாது. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை பிரயோஜனமாக இருக்க வேண்டுமானால் நீங்கள் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய சுயத்திற்காக எடுக்கிறது எல்லாமே வேஸ்ட். ஆனால் அதற்கே பிரயோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழும்போது அது எப்படி மற்றவர்களுக்கு பிரயோஜனப்பட முடியும்? அது எப்படி தேவனுக்கு பிரயோஜனமாக இருக்க முடியும்? நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பொருள் பெருகினால் அதை தின்கிறவர்களும் பெருகுகிறார்கள். அதை உடையவர்கள் தங்கள் கண்களால் மாத்திரம் கண்களினால் அதை காண்பார்களே அன்றி அவர்களுக்கு பிரயோஜனம் என்ன? என்ன இருந்தாலும் அவ்வளவுதான், தோறுதான் போயிருந்தான். என்ன இருந்தாலும் உன்னுடைய 6 அடி சரீரத்தை அடக்கம் பண்ணுகிற இடம், வேற ஒண்ணுமே உனக்கு மீதம் இருக்க போறது கிடையாது. அதை நீ பொருள் பெருகுகிறதுனால நீ பிரயோஜனமாக வாழுகிறாய் என்று சொல்லிக்கொள்ள முடியாது. அதை மற்றவர்கள் அதை பிரயோஜனப்படுத்துவார்கள். நீ கண்களால் மாத்திரம்தான் அதை பார்க்க முடியுமே தவிர உனக்கு அதில் வேற எந்த பிரயோஜனமும் கிடையாது. பொருளை பெருக்கிக் கொள்வதில் ஆர்வமா இருக்காது. அதனால நீங்க சாதனையாளர்களை பார்த்தீங்கன்னா சம்பாதிச்சு சொத்து சேர்த்து வச்சிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு சாதனைகளின் நிமித்தம் கொடுக்கப்பட்டதுதான் பெருசா இருக்குமே தவிர அவங்களுடைய ஒரு நோக்கம் பூரா அந்த தொழிலே தான். சில நிறுவனங்களில் வேலை செய்கிற ஆட்களை பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய போஸ்டிங் வந்திருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸை பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அந்த வெளி உடைய அலங்காரங்களில் அவங்களுடைய கவனம் இருக்காது. அவங்களுடைய கவனம் பூரா அவங்களுடைய துறையில தான். அவங்க எந்த நோக்கத்திற்காக அந்த நிறுவனம் வச்சிருக்குதோ அதில் சிறப்பாக இருக்கிறதுல தான் கவனமாக இருப்பாங்க. நல்ல நல்ல கல்விமான்களாக இருக்கக்கூடிய ஆசிரியர்களாக இருக்கிறவர்கள் பார்த்தீங்கன்னா நல்ல உயர்ந்த பதவிக்கு வரணும்னா அவங்க அவங்களுடைய தொழிலில் கவனமாக இருப்பாங்க. சிலர் ரொம்ப மேக்கப் பண்ணி அல்டா பண்ணி உள்ளே வெளியே போகும்போது பார்க்குறாங்க அவங்க தான் பெரிய ஆளுகமாக இந்த நிறுவனத்தில் பெரிய அந்தஸ்தில் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் உள்ள ஒரு சாதாரண வேலையில் இருப்பாங்க. ஆனால் ரொம்ப முக்கியமான நம்ம ஒரு இமேஜினேஷனில் போய் பார்ப்போம். எவ்வளோ முக்கியமான அதிகாரி அவர் இப்படி இருப்பாங்க, ரொம்ப சாதாரணமாக வரும். உங்களுடைய கூர்மை எதில் இருக்கணும்? உங்களுடைய சுய பிரயோஜனத்தில் இருக்கணும். நம்மளுடைய வாழ்க்கை பிரயோஜனமாக இருக்கா? நம்மளுடைய காரியங்கள் இடையூறற்றதாக இருக்கிறதா, ஏளனமற்றதாக இருக்கிறதா? அதை யோசிங்க. மனிதர்களை பார்க்காதீங்க, சோம்பலா இருக்காதீங்க. உங்களுக்கு நீங்களே பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்க முடியாத சூழ்நிலை வந்து சேரும். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்துக்கு என்று அளிக்கப்பட்டிருக்கிறது. இங்கே வசனம் சொல்லுகிறது, ஆவியின் அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கு என்று அளிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய சொந்த பிரயோஜனத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், அது தேவ ஆவி என்று சொல்லப்படும். இந்த பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள இருக்குமானால் நீங்கள் பிரயோஜனப்படுகிறவர்களாக இருக்கிறீர்கள். உங்களுக்கு அது சொந்த பிரயோஜனத்திற்கு என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும். அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்க முடியும். ஆவியின் அனுக்கிரகம் அது அவனுடைய சொந்த பிரயோஜனத்திற்கு என்று அளிக்கப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. பிரசங்கி 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை கூட வாசிக்கலாம். மனுஷனுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போகிற காரியங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. நாம் பிரயோஜனமாக இருக்கும் என்று நினைக்கிறோம். மாயையை பெருக பண்ணுகிற அநேக விசேஷங்கள் உண்டாயிருக்கிறபடினால் என்று சொல்லப்படும். இன்னைக்கு நம்ம அதை செஞ்சிடலாம், இதை செஞ்சிடலாம், இப்படி ஆயிரும் அப்படி ஆயிரம்னு சொல்லி மாயையை அப்படி ஒரு சாத்தியம் இல்லாத ஒரு காரியங்களை இன்னைக்கு பூமி அநேகத்தை நமக்கு கொடுத்திருக்கிறது. அதனால மனுஷனுக்கு பிரயோஜனம் இல்லை என்று அந்த நாட்களிலேயே ஞானி சொல்லிவிட்டான். மாயையை பின்பற்றுகிறதுனால மனுஷனுக்கு பிரயோஜனம் கிடையாது. சோம்பலின் ஆவியினால மனுஷனுக்கு பிரயோஜனம் கிடையாது. மனுஷரை பார்க்கிறதுனால மனிதனுக்கு பிரயோஜனம் கிடையாது. அவனுடைய சொந்த காரியத்தினால அவன் செயல்படும் போதுதான் அது அவனுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அடுத்ததாக எபேசியர் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி என்ன செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நமக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி நாம் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும். தேவனுடைய ஆவியை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். நாம் எல்லா காரியங்களிலேயும் சீராய் சரியாய் நடந்து கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் நமக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி காரியங்களை சுறுசுறுப்பாக அங்கு இருக்கிற துறை சார்ந்த காரியங்களிலே தெளிவுள்ளவர்களாக
உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுது நாம் பிரயோஜனம் உள்ளவர்களாக இருப்போம். கூடுதலாக இந்த வசனம் சொல்லுகிறது, மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி என்ன செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, திரும்பமாக வாசிக்கலாம். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். கெட்ட வார்த்தைகளை நீங்கள் ஒன்றையும் பேசாமல் இருப்பது மற்றவர்களுக்கு நீங்கள் பிரயோஜனமாக இருப்பது. நம்ம பேச்சு கெட்ட வார்த்தைனா அசுத்தமான வார்த்தைகள் மட்டும் கிடையாது. தேவையில்லாத வார்த்தைகள் அனைத்தும் கெட்ட வார்த்தைகள். தேவையற்றது எல்லாமே கெட்டது தான். ரொம்ப நாளைக்கு முன்னாடி உள்ளது கெட்டு போனது. சாப்பாடு ஒன்று பாருங்க, இன்னைக்கு நல்லா டேஸ்டாக இருக்கும் பிரியாணி. இதே இன்னும் கொஞ்சம் நேரம் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அது கெட்டு போயிடும். எது கெட்டு போகுது? பழசு தான் கெட்டு போகுது, வேற ஒன்றும் கெட்டு போகுது. கெட்டு போகிற பிரியாணின்னு சொல்லி நீங்கள் வேற ஒன்றும் சேர்த்த வேண்டியது. அதை திரும்ப டெக்கரேட் பண்ணி நல்லது மாதிரி காமிக்கிறதுக்குன்னா நீங்கள் கொஞ்சம் சூடு பண்ணலாம், அதை பண்ணலாம், ஏதாவது ஒன்று பண்ணலாம். ஆனால் கெட்டது கெட்டது தான். எது கெட்டது? எது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நல்லா இருந்ததோ அதுதான் இப்போ கெட்டு போனது. அதனால தான் இங்கே வசனம் சொல்றது, உங்களுடைய வார்த்தைகள் பழமையானவைகளும் முன்னானவைகளும் தேவையற்றவைகளும் பழுதானவைகளும் கெட்ட வார்த்தைகள். அந்த வார்த்தைகள் ஒன்றையும் நீங்கள் பேச வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதை கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். இப்பொழுது நீங்கள் கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேச வேண்டும். கேட்கிறவர்களுக்கு, உங்களோடு இருக்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி வாழ வேண்டும். நம்ம பேசுகிற பேச்சு மற்றவங்களுக்கு எந்த பிரயோஜனம் உண்டாயிடுச்சு? யாருக்காவது அட்லீஸ்ட் கொஞ்ச நேரம் சிரிக்கவாது, சந்தோஷமா இருக்கவாது வார்த்தைகள் பிரயோஜனப்பட்டிருக்கா? அல்லது அதை கேட்டு ஆறுதல் அடையும்படி பிரயோஜனப்பட்டிருக்கா? யாருக்காவது ஆறுதல் சொல்லணும்னாலும் அது 100 காரணம் சொல்லிட்டு சும்மா வாங்க. அதே அந்த வீட்டில் ஏதாவது ஒரு விசேஷம் சோறு போடுறாங்கன்னா முதல்ல போயிடும். அங்கே யாராவது அழுது இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல போக வேணும். அது 100 காரணங்கள் சொல்லுவோம். அங்கே போனால் நாய் கடிக்கும், அங்கே போனால் இப்படி இருக்கும், நான் போனேன்னா அவங்க திரும்ப அழுவாங்க, அதனால போக மாட்டோம். பிரயோஜனமற்ற வாழ்க்கை. உன் வார்த்தைகள் பிரயோஜனமாக இருக்கும். உன் வார்த்தைகள் ஜனங்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி நல்ல வார்த்தைகளை பேசுங்கள், நல்ல காரியங்களை செய்யுங்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. நாம் பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். திரும்பவுமாக நாம் ஆரம்பித்த வார்த்தையை வாசிக்கலாம். 22ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், யோபு 22 இருக்கு. ஒரு மனுஷன் விவேகியாய் இருந்து தனக்கு தான் பிரயோஜனமாய் இருக்கிறதால் தேவனுக்கு பிரயோஜனமாய் இருப்பானோ? மனுஷன் தனக்கு தான் பிரயோஜனமாய் இருக்கிறதுனால் தேவனுக்கு பிரயோஜனமாய் இருப்பானோ? இன்னைக்கு நமக்கு தேவையான ஒன்றுதான், நாம் தேவனுக்கு பிரயோஜனமாய் இருக்க வேண்டும். ஒரு மாலை செய்கிறோம்னா அல்லது ஒரு வாசனை திரவியத்தை உருவாக்குகிறதை பார்த்தீங்கன்னா அதை ஒரு தயாரிப்பான். அந்த தயாரிக்கிற பார்த்தீங்கன்னா வாசனை வெளியே போயிடக்கூடாதுன்னு சொல்லி அதை அப்படியே குப்பியில் அடைச்சி அதை மார்க்கெட்டில் வியாபாரம் பண்ணுவோம். அப்போ அந்த தயாரிக்கிறவங்களுக்கு அதில் ஏதாவது நஷ்டமான கிடையாது. அதை தயாரிச்சதுக்கு என்ன செலவோ அதற்கு மேலே அவனுடைய லாபத்தையும் அவனுடைய போக்குவரத்து செலவு எல்லாத்தையும் வச்சு தான் விற்கிறான். அது அவனுக்கு பிரயோஜனம். அதை அவன் வாங்குவான் பாருங்க, அதை வாங்கி அதை பயன்படுத்துவான். அதை பயன்படுத்துறது எதற்காக அப்படின்னா அவனுக்கு மட்டும் கிடையாது. அதை வாங்கி காசு கொடுத்து வாங்கலாம், அதில் அவனுக்கு ஒரு சந்தோஷம், அது அவனுக்கு பயன்படுகிறது. அதை அவனுடைய உடையிலேயோ அவனுடைய சரீரத்தில் அடிச்சுட்டு போகும்போது அவனை சுற்றிலும் இருக்கிறவர்கள் அந்த வாசனையை நுகர்ந்து கொள்வார்கள். சில சென்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை அடிச்சிருக்கிறவங்களுக்கு அந்த வாசனை தெரியாது. அது மாதிரி சென்ட் தான் வாங்குவாங்க, அது விலை ஜாஸ்தியாக இருக்கும். மற்றவர்களுக்கு அது பயன்படும். அப்படிதான் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை. இந்த தேவனாகிய கர்த்தர் ஒரு வியாபாரி, ஒரு வியாபாரத்தில் ஒரு கஸ்டமரை போல வாங்குகிறார். உன்னிடத்தில் அதை எதிர்பார்க்கிறார். உருவாக்குங்க, பிரயோஜனமானதை உருவாக்குங்க, அதை கர்த்தருக்கு பிரயோஜனம் உள்ளதாக கொடுங்க. தேவன் அதை பிரயோஜனப்படுத்தும் போது அநேகர் அதை பயனடைவார்கள். ஒரு தாசனை திறமையை போல என்னுடைய வாழ்க்கை இருக்கும். அதனாலதான் அந்த நாட்களில் எதற்கெடுத்தாலும் வாசனை திறமைகளை பயன்படுத்துவாங்க. இன்னைக்கு இஸ்லாமிய சகோதரர்கள் பார்த்தீங்கன்னா எப்பவும் வாசனை திறமைகளை பயன்படுத்துவாங்க. அதனுடைய நோக்கம் அதுதான். அதை தயாரிக்கிறது என்பது சாதாரணமான காரியம் இல்லை. அவனும் நஷ்டப்படுவதில்லை, அது அவனுக்கு பிரயோஜனப்படும். அதை வாங்குகிறவன் நஷ்டப்படுவதல்ல, அவன் அதை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுகிறான். அதை பயன்படுத்துகிறதுனால மற்றவர்களுக்கு நஷ்டம் அல்ல, அந்த வாசனை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கிறது. இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையும் ஒரு பிரயோஜனம் உள்ள வாசனை திறமையமாக இருக்க வேண்டும். நீ ஒன்று தயாரிக்கிறவனாக இருக்கு, அதை பயன்படுத்துகிறவராக கர்த்தருக்கு அதை கொடு. அதை தேவன் பயன்படுத்தும் போது அது அநேக ஜனங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். ஆனால் அது கடைசி வரைக்கும் என்னன்னா அது நிலைக்காது. அதான் முக்கியமானது. நமக்கு ஒரு காரியத்தை வாங்கிட்டோம்னா அது அப்படியே இருக்கணும் சாகிற வரைக்கும். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சட்டை எடுத்து சாகிற வரைக்கும் அதை வச்சுட்டு இருப்பான். அதை கூட கொடுக்கறதுக்கு மனசு கிடையாது. நீங்கள் எத்தனை சட்டையை வாங்கி கொடுத்தாலும் அந்த பழைய சட்டையை தான் போடணும்னு ஆசைப்படுவோம். அப்படி அல்ல. இங்கே பார்த்தீங்கன்னா எதெல்லாம்
உருவாக்கப்படுகிறதோ, இயற்கையினால் உருவாக்கப்படுகிறது. ஒரு காய் கனிகளை பாருங்க, அதை விவசாயம் பண்ணுவான். அது விவசாயம் பண்ணுகிறவன் பிரயோஜனப்படுவதை விற்பான். அதை கடைக்காரர்கள் வாங்குவார்கள், லாபத்திற்காக அதை விற்பார்கள். அதை வேற ஒருவன் வாங்குவான், அவன் அதை பயன்படுத்துவான். அதோடு அது அழிஞ்சும். ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை அப்படிதான் அழியும். ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கும். நீ வாழ்கிற நாட்களில் நீ தயாரிக்க வேண்டும், அதை தேவன் வாங்க வேண்டும், அதை மற்ற ஜனங்கள் பயன்படுத்த வேண்டும். அதோடு ஒரு வாழ்க்கை முடியும். இப்படிதான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை போகணுமே தவிர, நான் வாழ்ந்தேன், நான் கட்டுனேன், நான் என் பிள்ளைங்களை பெற்றேன், கல்யாணம் முடித்தேன், என் சந்ததிக்கு சொத்தை சேர்த்து வச்சேன், எத்தனை வருஷம் ஆனாலும் யாரும் அதை பயன்படுத்த முடியாத அளவிற்கு அதை சேஃப்டி பண்ணினேன், நீ இன்னைக்கு இருக்கிறது ஒன்று தான் இன்னைக்கு சுற்றி தொலைய முடியும். வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு வாசனை திறக்கையும் போன்றது. அது அழிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அது இயற்கை கொடுக்கிற பூமியில விளைகிறதை போன்றது. அழியதான் உருவாகும். நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை அப்படி இருக்குமானால் அது பிரயோஜனம் உள்ளது என்று சொல்லணும். நீங்கள் உருவாக்குகிறது அழியக்கூடியதாக இருக்கும். இந்த நெகிழி பைகளை பார்த்தீங்கன்னா அது அப்படியே இருக்காது, பிளாஸ்டிக் பை. அந்த பையை தயாரிக்காதுன்னு சொல்லுவோம். ஏன்னா அது அழியவே கிடையாது, இருந்து அப்படியே இயற்கைக்கு இழந்திருக்கணும். ஆனால் காகித பை அப்படி கிடையாது, அது பயன்பாட்டுக்கு வரும், அது லகுவாக இருக்கும், அழிஞ்சிடும். அழியறதை தான் இன்னைக்கு உலகமே விரும்புது. கிறிஸ்தவம் ஒருத்தம் தான் அழிவை விரும்புவது கிடையாது. காரணம் என்னன்னா, இவனுடைய உருவாக்கமும் இவனுடைய பிரயோஜனமும் குறைவானதாக இருக்கு. இவனுடைய காஸ்ட் ரொம்ப கம்மியாக இருக்கு, சீப். ஏன் இன்னைக்கு மற்ற பைகளை, துணி பைகளை உருவாக்குறத விட நெகிழி பைகளை உருவாக்குறது ரொம்ப காஸ்ட் வைஸ் கம்மி, ரொம்ப சீப்பாக கிடைக்குது. உன் கிறிஸ்தவ வாழ்க்கை சீப்பாக இருக்கக்கூடாது, காஸ்ட்லியாக இருக்கும். காஸ்ட்லியாக இருக்கும். நீ பயன்படணும், நீ பிரயோஜனப்படணும், உனக்கு பிரயோஜனம் இருக்க வேண்டும், நீ தேவனுக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும். தேவ நிமித்தம் சகல ஜனங்களுக்கும் உன் வாழ்க்கை பிரயோஜனம் உள்ளதாக இருக்க வேண்டும். ஒரு விவசாயி தன்னுடைய விவசாய தோட்டத்தில் ஒரு காயையோ ஒரு கனியையோ வேளாண்மை செய்து அதை கொண்டு போய் அவன் விற்பனை செய்வது போல ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை, உன்னுடைய வாழ்க்கை அது வெள்ளாமை செய்ததாக இருக்க வேண்டும். அவன் கொண்டு போய் அதை மார்க்கெட்டில் விற்கிறான். அந்த கனிகள் அது வரைக்கும் சரியாக இருக்கும். மெர்ச்சன்ட் அதை வாங்குறான். என் தேவனாகிய கர்த்தர் அதை வாங்குகிறார். அதை மற்ற ஜனங்களுக்கு விநியோகம் செய்கிறார். அந்த ஜனங்கள் இடத்துக்கு போய் சேர்கிறது அந்த கனிகள் தான். உன் வாழ்க்கை கனி உள்ளதாக இருந்தால் அந்த கிறிஸ்தவ வாழ்க்கை பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும், உனக்கு பிரயோஜனமாக இருக்கும், உன்னை உருவாக்கின தேவனுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும், மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படும்படியாக இருக்கும். இது எங்கு உருவானாலும், உன் வாயிலிருந்து உருவாகிற வார்த்தையானாலும், உன் வாழ்க்கையிலிருந்து உருவாகிற சாட்சியானாலும், உன் நிமித்தம் உருவாகுகிற எந்த நற்கினி கனிகளானாலும் அது தேவனுக்கும் சக ஜனங்களுக்கும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்க வேண்டும். பிரயோஜனம் உள்ள ஒரு வாழ்க்கையை தேவன் நமக்கு கட்டளையிடும்படி அவர் சமூகத்தில் கொடுக்கிறார். பிரயோஜனம்